இந்த ரோஹிணி சித்தார்த்தோட காதல் இப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சு. என்னைக்குமே நம்ம பிரியாம இருக்கணும் இதே மாதிரி. எனக்காக நீ எவ்வளவு பண்ணியிருக்க, உயிரை கூட கொடுக்க முன் வந்திருக்க. ஆனா உனக்காக என்னால எதுவும் செய்ய முடியல. இங்க பாருங்க சித்தார்த், உங்களை சமாதானப்படுத்திக்கோங்க. உங்க ரோகிணி ஒண்ணும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போகல. அவளால உங்களை பார்க்க முடியும், நீங்க பேசுறத கேட்க முடியும். வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம இதை தவிர வேற எந்த வேலையையுமே பார்க்க முடியாது. நீங்க சொல்றதும் சரிதான் சீமா. நான் ரோகிணி முன்னாடி அழ விரும்பல. நீ கவலைப்படாத ரோகிணி, நான் உன்னை மீட்காம தூங்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிலைமை சீக்கிரமா சரியாயிடும். இப்போதைக்கு ஒரே ஒரு டென்ஷன் தான் பாக்கி இருக்கு. என்ன டென்ஷன்? சீமா சொன்ன மாதிரியே செய்யணும். பிரேம் அப்புறம் ரோகிணிய சரி பண்ணா கூட நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. நீங்க அதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவளை எதிர்த்து நிப்போம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை நம்ம கீழே போய் பேசிக்கலாமே. அந்த இந்திராவதியை பத்தி நம்ம என்ன பேசினாலும் சரி, அதை இங்க கோயிலுக்குள்ள வந்துதான் பேசியாகணும். ஏன்னா கோயிலுக்குள்ள எந்த ஒரு பெரிய சத்தம் வந்தாலும் அது இந்திராவதியோட காதை நிச்சயமா போய் எட்டவே எட்டாது. ஆமா, நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா நம்ம இந்திராவதி எப்படி என்னையும் அஞ்சலியையும் சரி பண்ணாங்களோ அதே மாதிரி பிரேமையும் ரோகிணியையும் சரி பண்ணிடுவாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி வாங்க, நம்ம கீழே போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம் வாங்க. இந்திராவதி இங்கதான் என் பக்கத்துல எங்கேயும் இருக்கா. இப்போ எங்களை எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கா. நாங்க என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம்னு நீ கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் இந்திராவதி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த நிமிஷம் நீங்க என் பின்னாடிதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்ப நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம். அதனால முதல்ல அம்மனுக்கு படைச்சிடலாமா? அது மட்டும் இல்லாம நாம எப்ப சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலும் முதல்ல அன்னபூரணிக்கு பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம்.
சொல்லி போய் சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. சித்தார்த், நீங்க இப்ப பூஜையை ஆரம்பிங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் பூஜை ரூம்குள்ள போயிடுறாங்க. இவங்களை தடுத்தும் நிறுத்த முடியல. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட என்னால கேட்க முடியல. நான் எதுக்கு கோயிலுக்குள்ள உங்களை வர சொன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது மூலமா இந்திராவதியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். சீமா, உங்களுக்கு அந்த பொம்பளைய ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஓவியருடைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்தமே, ஓவியத்தை கூட அபசகுணன்னு சொன்னாங்களே. அவங்க கிட்ட இந்திராவதியை பத்தி பேச போனப்ப கூட அவங்க அப்படியே போயிட்டாங்களே. இந்திராவதியை பத்தி சொன்னதும் ஞாபகம் இருக்குல்ல? அந்த பொம்பளைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொம்பளைக்கும் உங்களுக்கும் தான் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவளை பத்தி பேசி எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? அதுல ஏதோ அவங்க மறைக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஒருவேளை இந்திராவதியை பத்தின ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சுக்கல. ஆனா அமர், சஞ்சு என்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்திராவதி அந்த பொம்பளையை கொண்டுட்டதா தானே நம்ம கிட்ட சொன்னா? ஆமா சீமா, எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கு. அந்த பொம்பளையோட வீட்டுக்கு போய் நாம தேடி பார்த்தா ஏதாவது ஒரு ஆதாரம் நிச்சயமா கிடைக்கும். இந்திராவதியை பத்தி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பொம்பளைக்கு இந்திராவதியை பத்தி ஏதோ ஒண்ணு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லாம இந்திராவதி ஏன் அந்த பொம்பளைய கொல்லணும்? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நாம இப்ப ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். ஏன்னா இந்திராவதிக்கு இப்ப நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதோட நாம அவளுக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கவும் கூடாது.